என்னால் 8வது வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை வேலைக்கு போக சொல்லிட்டான். 12 வயசு. 12 வயசில் புத்தக தூக்கி போட்டுட்டு சாப்பாடு பைய தூக்க ஆரம்பிச்சவன் இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு போய்கிட்டே தான் இருக்கேன். என்னால் அந்த பைய கூட இறக்கி வைக்க முடியலம்மா. நான் என்னைக்காவது ஒரு நாளைக்காவது லீவ் போட்டிருப்பேனா? கூலிக்காரனை பிறந்து கூலிக்காரனா சாணுன்றதான் என் தலையில எழுதியிருக்கு. நீங்க அனுபவிக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தோட நான் அனுபவிக்கலாமா? நான் ஒரு நாள் வேலைக்கு போலன்னு வச்சுக்க, மறுநாள் வீட்டில் அடுப்பு எரிய மாட்டேங்குது. நான் குடிக்கிறேனா இல்ல பீடி சிகரெட் ஏதாவது கெட்ட வழக்கம் இருக்கா? அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே கொண்டாந்து உன்கிட்ட கொடுக்குறேன். அதை பார்த்து நீ ஏதாவது கொடுக்குற, அதை வாங்கிட்டு நான் போய்கிட்டே இருக்கேன். அப்பா நீங்க சாப்பிடுங்கப்பா. அம்மா என்னைக்குமே இப்படிதானே பேசுது. இல்லம்மா, இந்த கஞ்சியை கூட குடிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல பத்தியா? பொம்பளை மாதிரி மூக்கு சிதாதீங்க. ஆம்பளை மாதிரி கொஞ்சம் வீரமா நடந்துக்கோங்கன்னு சொன்னா குத்தமா? மாடு மாதிரி அவனுக்கு தான் 30 வருஷம் உழைக்கிறீங்க. கொடுப்பா காசுன்னு கொஞ்சம் சத்தமா கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறா. ஆமா, இப்படி வீட்டில் உள்ள ஆம்பளைய குத்தி குத்தி நடப்பணமா ஆக்கிரு. அப்படி வெளியில போய் எப்படி வீரமா நடப்பேன்? கையில காசு இல்லைன்னா யார் ஒதுங்கினாலும் மனசு வலிக்காது மரகதம். ஆனா கட்டம் பொண்டாட்டி ஒதுக்கிட்டா மனசு வலிக்குது. என்னை ஒன்னத்துக்கு உதவாதுவேன் ஒன்னத்துக்கு உதவான்னு சொல்லிட்டு நீ என்னை விட்டு ஒதுங்கின பத்தியா? அதுல இருந்து தான் நான் அப்படி ஆயிட்டேன். யார்கிட்ட என்னால சந்தோஷமா கூட பேச முடியல. இல்ல எப்படி நான் போய் வீரமா சண்டை போட்டு பேச முடியும்? ஆமா, உன்னோட ஓடிட்டாங்க. உங்களை தான் இப்படி நானும் அல்லல் படுறேன். என் தலையில நினைச்சு யாருக்கிட்ட பட முடியும்? மா விடேம்மா, ஏற்கனவே 1/2 மணி நேரம் லேட்டு. அப்பா வேலைக்கு போட்டோம். ஓனர் வேற டெய்லி லேட்டா வரேன்னு அப்பாவை திட்டிக்கிட்டே இருக்காரு.